இறையேசுவில் பிரியமான ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உறவுகளே, இறை தந்தையின் வார்த்தையில் அன்னை மரியாள் எவ்வாறு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நாட்களிலே நாம் தியானித்து சிந்தித்து ஜெபித்து வருகிறோம். இதற்கு ஆவியானவரே நம்மை இயக்கி வருகிறார், உறுதுணையாக இருக்கிறார், நம்முடைய பெருமூச்சுக்களை ஜெபமாக மாற்றுகிறார் என்ற சிந்தனையோடு இந்த நாளில் இறைவனுடைய வார்த்தையாகிய நீதிமொழிகள் புத்தகம் பிரிவு 16 இறை சொற்றொடர் 3 உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவார். இந்த இறை வார்த்தையின் வழியிலே அன்னை மரியாளோடு நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் எவ்வாறு ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்பது வெற்றி பெற்றதாய் மாறுகிறது. அதே போல அன்னை மரியாவின் வழியாகவும் ஒப்புக் கொடுப்பது அது இறைவனுடைய மேலான நன்மைத்தனத்தை வெற்றியாக பெறுவதற்கு அடித்தளமாக இருக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாளிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விடு, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவார். அதற்கு அன்னை மரியாளை வெளிப்படுத்திய வாழ்வியல் சார்ந்த பயிற்சி முறை என்னவென்றால், தவம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி பல்வேறு வெளிப்பாடுகளிலே அன்னை மரியாள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜெபம் செய்யுங்கள் என்றால் அன்னை மரியாள் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான ஒரு அழைப்பு, ஜெபமாலை சொல்லுங்கள். இந்த ஜெபமாலையின் வழியாக நாம் பல்வேறு இறைவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும், இறை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு அன்னை மரியாள் ஒரு சிறந்த உதாரணம். எனவேதான் வெற்றி தரும் ஜெபமாலையாக நாம் நமது கத்தோலிக்க திரு அவையிலே நமது திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கு முன்பாக ஆலயங்களிலே நாம் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், பக்குவப்படுத்தி விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே இறை தந்தை எவ்வாறு வெற்றியை தருகிறார், அதே போல ஜெபமாலை ஜெபிக்கின்ற உள்ளங்களுக்கும் அன்னை இறைவனிடமிருந்து வெற்றியை பெற்றுத் தருகிறார் என்ற சிந்தனையோடு பயணிப்போம், ஜெபிப்போம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த நாளிலே இந்த ஜெபமாலை தியான மையம் என்ற இந்த பெயரை தாங்கி இருக்கிற கருமுத்தமட்டில் உள்ள இந்த இடத்தை ஆண்டவர் அன்னையின் வழியாக வெற்றியை கொணர்ந்து பல்வேறு ஆன்மாக்களை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல சிறப்பாக ஜெபமாலை ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபப்பூக்களையும் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. மரியே வாழ்க.